தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு நாம் தியானிக்கப் போகிற செய்தியின் தலைப்பு விதை. சங்கீதம் 126:5 பார்க்கிறோம். கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடே அறுப்பார்கள். இங்கே என்ன கூறப்பட்டிருக்கிறது? கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடே அறுப்பார்கள். ஒரு விதையை கண்ணீரோடு விதைக்கும்போது அவங்க திரும்ப அதை அறுவடை செய்யும்போது எப்படி அறுப்பாங்களாம்? கெம்பீரமாக அறுப்பாங்கன்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இது ஆகாரத்துக்கான விதை என்று பார்க்கிறோம். இது ஆகாரத்துக்கென்று விதைக்கிற விதை. இதை கெம்பீரமாய் பூமியிலே அறுக்கக்கூடிய விதை. சங்கீதம் 126:6 பார்க்கிறோம். அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கெம்பீரத்தோடே திரும்பி வருவான். அள்ளி தூவும் விதையை சுமந்து கொண்டு போகிறவன் எப்படி இருக்கிறானா? அழுது கொண்டே போவான். ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கெம்பீரத்தோடே வருவான். ஒரு விவசாயி விதைக்கும்போது அவனுடைய ஆகாரத்துக்கென்று வைத்திருப்பதையே ஒரு சமயம் விதைக்க வேண்டியதாக இருக்கும். அவனுடைய ஆகாரத்துக்கென்று வைத்திருக்கிறதே ஒரு சமயம் விதைக்க வேண்டியதாக இருக்கும். அப்போது இதை விதைக்கிறோமே, ஒரு வேளை இது விளைச்சல் கொடுக்குமா கொடுக்காதா என்று யோசிப்பாங்க. பயமாகவும் இருக்கும். இதை விதைச்சா முளைச்சி நமக்கு லாபமாக இருக்குமா இருக்காதான்ட்டு யோசிப்பாங்க. அந்த பயத்தோடு ஒரு பக்கம் நம்பிக்கையுடனும் என்ன பண்ணுவாங்க? அந்த விதைகளை விதைப்பாங்க. அவங்க விதைச்சிட்டு வந்துட்டு அவர்கள் விதைத்த விதை முளைத்து பலன் தரும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். சங்கீதம் 126:6 பார்க்கிறோம். ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கெம்பீரத்தோடே திரும்பி வருவான் என்று பார்க்கிறோம். அவங்க கண்ணீரோடு விதைக்கிறாங்க, கவலையோடு விதைக்கிறாங்க. அது முளைக்குமா முளைக்காதா, பலன் தருமா தராதான்ட்டு விதைக்கிறாங்க. ஆனால் விதைச்சி அறுவடை செஞ்சு அந்த அரிக்கட்டிகளை சுமந்து திரும்பி வரும்போது அதை தூக்கி தோல் மேலே போட்டுன்னு வரும்போது கம்பீரமான ஒரு நடையோடு என்ன பண்ணுவாங்க? நடந்து வருவாங்க. அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு. நீதிமொழிகள் 13:23 ஏழைகளின் வயல் மிகுதியான ஆகாரத்தை விளைவிக்கும் என்று பார்க்கிறோம். ஏழையாக இருக்கிற அவங்களுடைய உழைப்புக்கு ஆண்டவர் பலன் தருவார். அவங்களுடைய கண்ணீருக்கு ஆண்டவர் பலன் தருவார் என்று பார்க்கிறோம். நீதிமொழிகள் 13:25 கூட பார்க்கிறோம். நீதிமான் தனக்கு திருப்தியாக புசிக்கிறான் என்றும் பார்க்கிறோம். நீதிமான் தனக்கு திருப்தியாக புசிக்கிற அளவுக்கு ஆண்டவர் ஆகாரத்தை கொடுக்குறாருன்னு பார்க்குறோம். நீதிமொழிகள் 12:11 கூட பார்க்கிறோம். தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தினால் திருப்தி அடைவான். தன்னுடைய கையின் பிராசத்து நிமித்தம் பயிரிட்டு அவன் சாப்பிடும்போது அவனுக்கு என்னாவது திருப்தி ஆகணும். தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தினால் திருப்தி ஆவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமத்தில் கூட பார்க்கிறோம். ஆதியாகமம் 26:12 பார்க்கிறோம். ஈசாக்கு கூட பஞ்ச காலத்தில் விதைக்கிறார். பஞ்ச காலத்தில் விதைத்து 100 மடங்கு பலன் அடைந்தார் என்று கூட பார்க்கிறோம். பஞ்ச காலத்தில் ஒன்றுமே நம்பிக்கையே இல்லாத அந்த நாட்களில் ஜனங்கக்கிட்ட ஒன்றுமே இல்லை. அந்த நேரத்தில் இவர் தேவனை நம்பி பஞ்ச காலத்தில் விதைக்கிறார். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? 100 மடங்கு பலன் தரார் என்று பார்க்கிறோம். அறுவடை செஞ்சுக்கிறாரு ஈசாக்கு. உபாகம் 28:11 பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவேன். உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார் என்றார். 28 உபாகமம் 12 கூட பார்க்கிறோம். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளையெல்லாம் ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு பண்ணுறார் நம்ம ஆண்டவர். நீதிமொழிகள் 28:20 கூட பார்க்கிறோம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை
பெறுவான் என்று பார்க்கிறோம். இதெல்லாம் இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் பூமிக்குரிய விதை, ஆகாரத்துக்குரிய விதை. இந்த விதைகளை நம்ம விதைச்சா உண்மையாக இருந்தால் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? பரிபூர்ண ஆசீர்வாதத்தை தருவார். பூமிக்குரிய ஆகாரத்தை, பூமிக்குரிய விதையை விதைக்கும்போது என்ன பண்ணுறாரு ஆண்டவர்? பரிபூர்ண ஆசீர்வாதத்தை தருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, இன்னும் ஒரு விதையை குறித்து நம்ம பார்ப்போம். இப்போ பார்த்தது நம்ம ஆகாரத்துக்குரிய விதை. இன்னும் ஒரு விதையை பார்ப்போம். அது என்ன விதைன்னு பார்த்தா நீதியின் விதை. நீதியின் விதை. சரி, நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நீதியை விதைக்கிறவனும் மெய்ப்பலனை பெறுவான். மெய்ப்பலன்னா உண்மையான பலனை. நீதியை விதைக்கிறவனும் உண்மையான பலன்னு கூட எடுத்துக்கலாம். மெய்ப்பலனை பெறுவான் அப்படின்னு சொல்கிறார் ஆண்டவர். நீதி விதைக்கிறவனுன்னா என்ன பண்ணணும்? நீதிக்குரிய காரியங்களை நம்ம செய்யணும். அதுதான் நீதிக்குரிய விதை. நீதியை விதைக்கிறவனும் மெய்ப்பலனை பெறுவான். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். நீதி ஜீவனுக்கு ஏதுவாகிறது போல் என்று எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். நீதி என்ன செய்யுமா? ஜீவனுக்கு ஏதுவாகுமா, மரணத்துக்கு அல்ல, ஜீவனுக்கு. நீதி செய்யும் பொழுது ஜீவனுக்கு ஏதுவாகிறது என்று எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை. பாருங்க, நீதியின் பாதையில் என்ன இல்லையா? மரணம் இல்லை, ஜீவன் உண்டு. நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை. இதுதான் நீதியின் விதை. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். நீதிமானுடைய பிரயாசம் ஜீவனையும் பிறப்பிக்கும் என்று பார்க்கிறோம். நீதிமான் என்ன பிரயாசப்படுறான்? உண்மையான காரியத்துக்கு தான் பிரயாசப்படுவான். அப்படி இருக்கும்போது நீதிமானுடைய பிரயாசம் ஜீவனை பிறப்பிக்கும் என்று பார்க்கிறோம். நீதிமொழிகள் 16:31 பார்க்கிறோம். நீதியின் வழியில் உண்டாகும் நரைமயிரானது மகிமையான கிரீடம். நீதியின் வழியில் நடக்கும்போது நமக்கு ஒரு கிரீடம் தர்றாரு ஆண்டவர். அது என்னது? நம்முடைய தலைமுடி நிறைய உண்டாகும். நம்ம தலைமுடி நிறைய உண்டாகும். அது என்னதான்? மகிமையான கிரீடம் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. நீதியின் வழியில் உண்டாகும் நரைமயிரானது மகிமையான கிரீடம் நமக்கு கிடைக்க செய்கிறது. சரி, நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம். நீதிமானுக்கு பலன் எப்படி வருமா? ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து கூட சொல்கிறாரு ஓமைகளால் விதைகளை குறித்து. மனிதர்களாகிய நாம தான் அந்த விதைன்றதை குறித்து சொல்கிறாரு. அந்த விதைகளை குறித்து பார்ப்போமா? மத்தேயு 13ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரைக்கும் பார்த்தோம்னா, முதலாவது வழியருகே விதைக்கப்பட்டவன். வழியருகே விதைக்கப்பட்டவர்களுடைய இருதயத்தில் இருக்கிற வசனம் எப்படி இருக்குமா? சத்துரு பறித்து கொண்டு போயிடுவானா. வழியருகே விதைக்கப்பட்ட விதை எப்படி இருக்கும்? அதாவது அந்த மனுஷனுடைய இருதயத்திலிருந்து சத்துரு என்ன பண்ணுவானா? அந்த விதையை, வசனத்தை, தேவனுடைய வார்த்தையை எடுத்து கொண்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். 20ஆம் வசனத்தில் பார்க்குறோம். 13ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில், கற்பார இடங்களில் விதைக்கப்பட்டவன். அவன் என்ன பண்ணுறான்? ஆண்டவருடைய வார்த்தையை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்வாங்க. கொஞ்ச நாள் நிலைத்திருப்பாங்க, அதுக்கப்புறம் நிலைச்சிருக்க மாட்டாங்க. சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்வாங்க, கொஞ்ச நாள் அப்படியே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பாங்க, நடக்கிற மாதிரி இருப்பாங்க, ஆனால் நிலைத்திருக்க மாட்டாங்க. ஏன்னா கற்பாறையில் வேறு இல்லாததுனால அந்த விதை என்ன பண்ணலை, முளைக்கலை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. அவர் அடுத்ததாக பார்க்குறோம். முள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் அவன் பலனற்று போவான் என்றார். முள்ளுள்ள இடங்களில் ஆண்டவருடைய வார்த்தை விதைக்கப்பட்டா அவன் எப்படி இருப்பானா?
பலன் கொடுக்க முடியாது. ஏன்னா உலக கவலைங்களும் உலக காரியங்களும் அவனை அந்த முள் இறுக்கி போடும்போது அந்த செடி வளர்ந்து மேலே வர முடியாது. அப்போது அவன் என்ன பண்ணுறான், நெருக்கப்படும்போது அவனால் அதில் நிலைத்திருக்க முடியல அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். பலனற்று போவான் என்றார். 23ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனும் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனும் உன்னுடைய விதை எப்படி இருக்குமா, வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாய் இருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனும் வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாய் இருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் கூட பார்க்கிறோம், நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர் என்று கூறுகிறார் ஆண்டவர். நல்ல விதையாக இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்களாம், நல்ல மனுஷராகவும் நல்ல விதையாக இருக்கிறவங்க ராஜ்யத்தின் புத்திரர், தேவனுடைய ராஜ்யத்தில் புத்திரராக இருப்பாருங்க அப்படின்னு பார்க்கிறோம். ஆகையால் நம் நல்ல விதைகளாக இருப்போம். அப்பொழுதுதான் நாம் நிலத்தில் விதைக்கும் பலனுண்டு. ஆவிக்குரிய, அதாவது நீதிக்குரிய விதையை விதைத்தாலும் பலனுண்டு என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். பால் கூட சொல்கிறாரு, 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறதற்குரிய ஆகாரத்தையும் அளிக்கிறவர். விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு புசிக்கத்தக்க ஆகாரத்தையும் அளிக்கிறவர்ன்ட்டு பவுல் அப்போஸ்தலர் சொல்கிறார். உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாராம், விதையை நமக்கு அளித்து அதை பெருக பண்ணி நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். ஆண்டவர் தான் நமக்கு விதையை கொடுக்கணும், அவர் தான் அதை பெருக பண்ணணும், அவர் தான் அதை வர்த்திக்க செய்கிறார் அப்படின்னு சொல்லி பவுல் அப்போஸ்தலர் சொல்கிறார். கலாத்தியரில் பார்க்குறோம் 6 அதிகாரம் 7ஆம் வசனத்தில், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் என்று எழுதியிருக்கிறது. மனுஷர்களாகி நாம் எதை விதைக்கணும், ஆவிக்கென்று நீதிக்கென்று விதைக்கிறவர்களாக நாம் இருக்கணும். ஓசியா 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள், தயவு கொத்ததாய் அறுப்பருங்கள் என்று எழுதியிருக்கிறது. நீதிக்கென்று நம்ம விதை விதைச்சா தயவு நமக்கு கண்டிப்பாக வரும், அறுப்பு வரும் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். நாம் எதை விதைச்சாலும் தேவனுடைய ராஜ்யத்தில் பெருக விதைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். சிறுக விதைச்சாலும் அதுக்குரிய பலன் உண்டு, பெருக விதைச்சாலும் அதற்குரிய பலன் உண்டு. ஆனால் நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்று பெருக விதைத்து பெருக அறுப்போமாக. நாம் தேவனுக்கென்று எதை விதைக்கிறோமோ அதையே அறுப்போம். நாம் தேவனுக்கென்று எதை விதைக்கிறோமோ அதையே அறுப்போம். நாம் நீதிக்கென்று விதைத்து நீதியின் பலனை பெறுவோம். நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும் என்று ஆண்டவரே சொல்கிறார். நீதி செய்கிறவன் நீதி செய்யட்டும், இன்னும் நீதி செய்யட்டும் அப்படின்னு ஆண்டவரே சொல்கிறார். அவனவனுக்குரிய பலன் என்னோட கூட வருகிறது என்கிறார் இயேசு கிறிஸ்து. அவனவனுக்குரிய பலன் என்னோட கூட வருகிறது என்கிறார் இயேசு கிறிஸ்து. ஆமாம், ஆண்டவர் சொல்கிறாரு, நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், அவனவனுக்குரிய பலன் என்னோட கூட வருகிறது என்று. அவர் வரும்போது நமக்குரிய பலன், நீதி செஞ்சவங்களுடைய பலன், நீதிக்கென்று விதைக்கப்பட்டவர்களுடைய பலன் கண்டிப்பாக கொண்டு வருவார் என்கிறார். அதனால் நாம் நீதிக்கென்று விதைப்போம். நாம் நீதியின் விளைச்சலாய் நம்முடைய பலனை பூமியில் மட்டுமல்ல நாம் யுகயுகமாய் தேவனோடு வாழ செய்வார். நீதியின் விதையாக இருப்போம்.
நம்முடைய பலன் பூமியில் மட்டுமல்ல, யுக யுகமாய் தேவனோடு வாழ செய்வார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆமென். அவருக்கே துதி கனம் மகிமை உண்டாவதாக. இந்த வார்த்தையை தேவன் தாமே உங்களுக்கு ஆசீர்வதித்து இதை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற பண்ணுவாராக. இயேசு நாமத்தில் பிதாவே.